எல்லாருக்கும் வணக்கம். நான் லியோனல் தாமஸோட அம்மா. லியோனல் தாமஸ் 2.5 வயசு குழந்த. SMA டைப் 1. SML டைப் 1 தான் ரொம்ப சிவியரானது. இப்போ அதில் தான் லியோ பாதிக்கப்பட்டிருக்கான். இதனால தினமும் இவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. மசில் வீக்னஸ் தான் இதனால ரொம்ப பெரும்பாலுமே ஆகும். இப்போவே பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கிட்ட இருக்க இந்த மசில் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு லியோக்கு. மூச்சு விடுறதுக்கு இதனால தான் ரொம்ப சிரமப்படுறான். நைட்டு மிஷின் இல்லாமல் உனக்கு இருக்க முடியாது. பைபாப் மிஷின் வச்சுருக்கோம் மூச்சு விடுறதுக்கு. நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துட்டோம். SMAக்கு இந்தியாவில் 3 இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. டெல்லி, பெங்களூரு, அப்புறம் CMCயில். நாங்கள் இப்போ பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கோம் இவனை. பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஜீன் தெரப்பி கொடுத்தா மட்டும்தான் இவனை உயிரோட காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3 வயசுக்குள்ளே போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த மெடிசன் 8 கோடி சொல்கிறாங்க. ஆனால் மலேசியாவில் 1 கோடிக்கே கிடைக்குது. இப்போ அதுக்காக மட்டும்தான் நம்ம மெடிக்கல் கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் 4 டைம் போயிட்டு வந்துட்டோம். PM செல்க்கு, CM செல்க்கு எல்லா இடத்துலையுமே மெயில் போட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரியும் நேராகவே பார்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த உதவியும் கிடைக்கல. டேக்ஸ் GST மட்டும் நாங்கள் ரத்து பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி உதவி கேட்டு நாங்கள் நிற்கிறோம். தயவு செஞ்சு எங்களை கைவிட்டுறாதீங்க. எங்களுக்கு இப்போ நீங்கள் மட்டும்தான் உதவி பண்ணவும் முடியும். எங்கள் குழந்தை நேரில் கூட வந்து பார்த்து உதவி செய்யணும்னாலும் வரலாம். கோயம்புத்தூர் NGO காலனியில் தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் 41 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் இப்போ எங்கள் குழந்தைய காப்பாற்ற உங்களை நம்பி தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரே குழந்தை, காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படுறோம். உங்களால் முடிஞ்ச உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் குழந்தைக்காக Instagramல லியோ ஃபைட்ஸ் SMAன்னு பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பாருங்க. அதை பார்த்துட்டு கூட எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை நம்பி எங்கள் குழந்தையோட உயிரே இருக்கு. நீங்கள் எல்லாருமே நினைச்சா கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். நன்றி.